சயாட்டிகா வந்து ரொம்ப அதிகமா வருது இல்ல, அதிகம் பெண்களுக்கு ரொம்ப அதிகமா வருது. வெயிட் காசு வெயிட்னால வரலாம் சார். வெயிட் தூக்குறாங்களா? அவங்க பாடி வெயிட் சார். சரி ஓகே, பாடி வெயிட்னால இருக்கலாம், அப்புறம் உட்காந்துட்டே ஒர்க் பண்றதுனால இருக்கலாம். அந்த பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணணும். பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆமா சார். பைரிஃபார்மிஸ் மசில் வந்து மேல போகும், நடுவுல சயாட்டிகா நர்வ் இருக்கும். நர்வ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் ஆகி நர்வ், அந்த நர்வ் தான் பைரிஃபார்மிஸ்க்கு சப்ளை பண்ணுது. அதனால சரௌண்டிங் மசில்ஸ் அந்த ஏரியா எதுக்குமே வந்து சப்ளை பண்ணாது. சென்சேஷன் வந்துட்டு போகாதனால நமக்கு நம்னஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வருது. இப்போ நார்மலா பேக் பெயின்ன்றது பக்கத்துல இருக்க மசில், அதாவது அந்த லம்பார் ரீஜன்ல இருக்க ஏதாவது மசில் வந்துட்டு டைட்டா இருக்கிறதுனால இல்ல வீக்கா இருக்கிறதுனால வர்றதுனால இருக்கும். இதே சயாட்டிக்கா அந்த ஒன் சைடா இறங்கும் போது அது ரேடியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க இருந்து டிஸ்க்ல வந்து ஏதாவது கம்ப்ரெஷன் ஆகுது, நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுதும் போது பாடியில லார்ஜஸ்ட் நர்வ் வந்துட்டு சயாட்டிக்கா நர்வ்னு சொல்லுவாங்க. அந்த நர்வ் கம்ப்ரெஸ் பண்றதுனாலதான் நமக்கு வந்துட்டு ஒன் சைடா பெயின் இருக்கு, ரேடியேட்டிங் ஆகுறது. ஒன் சைடாவும் வரும், டபுள் சைடாவும் வரும், போத் சைட்லயும் வரும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.